சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து தான் பழைய காலத்து கதை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இப்படி தான் நடந்துச்சு, மனோஜ் பண்ண தப்புக்கு தான் நான் உள்ளே போனேன். ஆனால் இன்றைக்கி என்னமோ நான் தான் தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போன மாதிரி மனோஜ் பேசுகிறான். அம்மா கூட அந்த நிமிஷத்தில் என்ன சொன்னாங்கன்னா, டேய் உங்கள் அண்ணன் நல்லா படிக்கான், நீ சுமாராக படிக்கடா, அவனுக்கு போலாம் நீ உள்ளே போடா அப்படின்ட்டாங்க. சரி நம்ம அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நான் உள்ளே போய் 6 வருஷம் இருந்தேன். ஒரு நாள் 2 நாள் கிடையாது மீனா. இப்படி இருக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வெளில வந்தோடனே நீ போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அதனால் இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம்ன மாதிரி என்னை கூப்பிட்டு கொண்டு பாட்டி வீட்டில் விட்டாங்க. நான் எங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மாவோ மனோஜோ புரிஞ்சுக்க மாட்றாங்க. எங்கள் அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணார் பார்த்தல. அப்படிங்கும்போது ஏங்க இவ்வளோ நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியேங்க அப்படிங்கும்போது மீனா நடந்தது பேசி என்ன போகுது, இல்லை போன 6 வருஷம் தான் திரும்பி வந்துடுமா, அது நடக்காதில்ல. நான் உள்ளன்னும் போது தினம் அழுதுகிட்டே இருப்பேன். ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம செஞ்சோம் அதனால் வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுப்பான். அந்த ஏற்றுக்கூட அந்த மனசும் கூட. நான் எந்த தப்பும் செய்யாமல் அண்ணன் வந்து படிக்கான் நல்லா இருக்கட்டும், சரி ரைட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுதாங்க. சொல்லும்போது நம்ம வீட்டிலேருந்து நம்ம தான் போகணும், நம்மளுக்கு அண்ணனும் தம்பியும் வேணும், அம்மா சொன்னால் கேட்கணுன்ட்டு என் பாட்டில் போனேன். இப்போ பார்த்தா நீ வந்து சின்ன பிள்ளைகளில் உள்ளே போனவன் வச்சவன்னு பேசினா எனக்கு எவ்வளோ போனால் சங்கடமாக இருக்கும். அப்படிங்கும்போது ஏங்க உங்களுக்குள்ளே இப்படி வந்து சங்கடம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு மட்டும் புரியும் அப்படிங்கிறாங்க. மீனா இதோட விடு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க விடிஞ்ச பிறகு தான் இருக்குது எல்லாருக்கும் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே மீனா என்ன சமைச்ச அப்படின்னு சொல்லி விஜயா வராங்க. உங்களுக்கு சமையல் ஒன்று தான் கேடா அத்தை அப்படிங்கிறாங்க. என்னடி வாய் நீளுது அப்படிங்கிறாங்க. இன்னும் நீளத்தான் தான் செய்யும், என் புருஷனை உள்ளே அனுப்புனது நீங்கள், அதுக்கு காரணமானவர் உங்கள் பையன் மூத்தவர். இப்படி 2 பேரும் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு என் வீட்டுக்காரன் நீங்கள் குறைச்சி பேசுனா ஏற்றுக்கிடவே முடியாது. உங்களை கை காமிச்சிட்டு அவர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும், போகலை. அப்போ கூட அம்மா பாசம், அண்ணன் பாசம், தம்பி பாசம் இதனால் பெருக்கிறாரு. மாமா ஒரு ஆளுக்குன்னு தான் வந்து பையன் வாழ்க்கை இப்படி ஆகிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் ஃபீல் பண்ணாட்டிலும் பரவாயில்லை, அவரை நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. அப்படிங்கும்போது இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கோம், என் வீட்டில் எதுக்கு இருக்கணும், வீட்டை விட்டு போக வேண்டியதானே அப்படின்னோடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை இவ்வளோ நாள் நான் எதுவும் உங்கள்கிட்ட சொன்னதில்லை, இப்போ சொல்கிறேன். இந்த வீடு பாதி என் மாமா பேரில் இருக்குது, எங்கள் மாமாவும் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு வெளியே போகணுன்னு சொல்லுங்கள், இந்த நிமிஷம் நானே என் வீட்டுக்காரங்க கிளம்புறோம் அப்படிங்கும்போது ஏங்க இந்த மீனாவுக்கு துமுறை பார்த்தீங்களா அப்படிங்கும்போது மீனா கரெக்டாக தானே பேசுகிறா. ஒரு ஆள் சாதுவாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா, அப்படி பேசுறதை ஏற்றுக்கிட முடியுமா. நான் உன்கிட்ட சொல்லலை, மீனா வந்து சாது மாதிரி இருக்கா, அவள் ரொம்ப பொறுமையை தாங்காமல் வேறு மாதிரி ஆனால் நீ தாங்க மாட்ட அப்படிங்கிறத நான் பலமுறை சொன்னேன். இது வெறும் ட்ரெய்லர் தான். அடுத்தாப்புல வந்து அவள் பெருசாக பேசினா அப்படின்னா நீ தாங்க மாட்ட அப்படிங்கிறாங்க. மாமா இதான் உள்ளது, இப்பேற்பட்டவங்களுக்கு ஏன் நம்ம சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு என்ன இருக்குது. அதனால் இப்போ நான் கடையில் போய் உங்களுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் மாமா, எனக்கு என் வீட்டுக்காருக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் அண்ணாமலைக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு கொடுக்காங்க. ஏங்க இந்த மீனா என்னங்க ரொம்ப ஓவராக பேசுகிறா அப்படிங்கிறாங்க. இன்னும் அப்படி தான் பேசுவா அப்படிங்கிறாங்க. ஏங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு வயிறு பசி தாங்கலை. இங்கே மனோஜம்மா எனக்கு வயிறு பசிக்கு அப்படின்ட்டே கடையில் போய் சாப்பிட்றப்படா அப்படிங்கிறாங்க. ரோஹினி மனோஜும் வெளியே போய் சாப்பிட போயிடுறாங்க. அங்கே மனோஜ்கிட்ட வந்து ரோஹினி கேட்குறாங்க, மனோஜ் வர முத்து பண்ணுறதும் மீனா பண்ணுறதும் ரொம்ப ஓவராக இருக்குது, இந்த வீட்டில் அவங்க வச்சது தான் வரிசையாக இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம் சரியா அந்த முத்து பொண்டாட்டி என்ன மாதிரி பேசினால என்ன தான் நடந்துச்சு, சின்ன வயசில் நீங்கள் என்ன தான் பண்ணீங்க, அவங்களால தான் அவர் உள்ளே போனாரா வச்சாரா அப்படிங்கும்போது மீனாவா ரோஹினிங்க பாரு மீனான்னு வந்துருச்சு, மீனா ஏதாவது தேவையெல்லாம் பேசிகிட்ருக்கா விடு அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு என்னென்னு உண்மை தெரியணும் அப்படிங்கும்போது ஒன்றும் நடக்கலை, அவன் பண்ணதை அவன் சமாளிக்கிறான், அவன் பொண்டாட்டிட்டு எல்லாத்தையும் பொல்லாதையும் சொல்லியிருப்பான். பார்த்தியா நேற்று வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, அவனை பற்றி சொன்னோன்னே சட்டையை பிடிச்சி தூக்குதான், எப்பவும் என்கிட்ட இப்படி தான் பண்ணுறான். அது போக நான் ஒரு பிஸ்னஸ் மேன் கூட நினைக்க மாட்றான், என் கடைக்கு வந்து நீ பேசுகிறான், ரோட்டில் எங்கே பார்த்தாலும் பேசுகிறான், வீட்டில் இப்படி பண்ணுறான், இது சரி கிடையாது. நாளைக்கு நான் பெரிய மில்லியனர் வருவேன், அப்பவும் இதை தான் செய்வான், ஃபங்க்ஷனில் கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது,
இவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னால் எங்கள் அப்பா வந்து வசனம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. நான் இருக்க வீட்டில் தான் என் புள்ள இருப்பான் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது மனோஜ் பேசாமல் நம்ம தண்ணி கொடுத்துனோம் போயிடுமா அப்படிங்கும்போது, ரோகிணி நானே தனியாக போயிடலான்னு நினச்சிட்டே இருந்திருக்கேன். ஆனால் நான் போனால் கண்டிப்பாக அம்மா வருவாங்க. அதுபோக எங்கள் அம்மா வாடகை வீட்டில் வந்துலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம எதுக்கு இந்த வீட்டை விட்டுட்டு போகணும்? நம்ம இந்த வீட்டில் இருந்தால் தானே நம்மளுக்கு இந்த வீடை ஆட்டை போட முடியும். எங்கள் அம்மா வீடு சும்மா லேசுப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு வீடும் குறைஞ்சபட்சம் ஒரு 60 லட்ச ரூபா போகும். 1,20,00,000 மேலே போகும். அப்படி இருக்க சொத்து நம்ம எதுக்கு விட்டு போகணும்? இந்த சொத்தை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு வீட்டில் வேணால் நம்ம இருந்துக்கலாம், இன்னொரு வீட்டை வேணால் வைக்கலாம், இல்லைன்னா அடை வைக்கலாம், இல்லை என்னத்தையும் பண்ணலாம். நம்ம எதுக்கு இந்த முத்துக்கோ ரவிக்கோ விட்டு போகணும்? ஏன் அண்ணன் தம்பி ஏன்னா நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி இவங்க நினைக்காங்க, ரோகிணி ரைட்டு மனோஜ் அதை தான் அந்த வீட்டை விட்டு வரமாட்டாங்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் தனியாக இருப்போமே, தனியாக இருந்தால் அவனுக்கு உயிர் இருக்காதுல்ல அப்படின்னு நினைக்காங்க. ஏன்னு கேட்டால் இந்த முத்து எப்போ பார்த்தாலும் மனோஜை டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காப்புல. இப்படி இருக்குது. ரோகிணியை பார்த்து மனோஜ் கேட்குறாரு, என்ன ரோகிணி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அந்த முத்து எப்போவுமே அப்படி தான் முரட்டுத்தனமாக தான் இருப்பான். அவனெல்லாம் திருத்தவே முடியாது. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச புள்ள நான் மட்டும்தானே. சாப்பிட்டல வா நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு போவோம் அப்படிங்குவோம் மனோஜ். அதை விட முக்கியமான வேலை இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, அந்த முத்தை சும்மா விடக்கூடாது. ஏதாவது வகையில் அவனை எதையாவது பண்ணி ஆகணும். அப்படி பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு அந்த வீட்டில் மறுவாதி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் விடு பார்த்துக்கலாம், முதல்ல கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுறாங்க. ரோஹிணி நினைக்காங்க, மனோஜர்லாம் இதை கேட்டோம்னா கூட பிறந்த பாசத்தில் வந்து அவன் எதுவுமே பண்ண மாட்டாப்புல, நம்மளை தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா சாமியாரை பார்க்க கிளம்பி போகிறாங்க. அவரை போய் பார்த்து பேசி இந்த மாதிரி முத்து வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. முத்துனா யாருமா அப்படிங்கும்போது, வேறு யார், என் வீட்டுக்காரோட தம்பி தான். அவன் தான் அந்த வீட்டை ஆட்டையை போடணும்னு நினைக்கிறான், என்னெல்லாம் அம்மா பண்ணணும்னு நினைக்கிறான். என் வீட்டுக்கார அடிக்கடி வந்து மேலே கையும் வைக்கிறான். என் வீட்டுக்காருக்கு சுத்தமாக பிடிக்கல. என் வீட்டுக்காரர் பெரிய பிஸ்னஸ் மேன். நாளைக்கு நாங்கள் வேறு லெவலில் இருப்போம். அன்றைக்கும் இந்த முத்து இந்த மாதிரி தான் பண்ணுவான். அவன் மட்டும் தான் வீட்டில் படிக்கல அப்படின்னு முத்தை பற்றி என்னத்த அளவுக்கு குறைச்ச முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி சொல்லுதாங்க. ஏம்மா உனக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுமா, நீ வரி வரியாக பேசிகிட்டு அதான் கேட்டுட்டு இருக்க முடியாமல் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார மேலே கை வைக்கக்கூடாது, அவன் கையும் காலும் முடங்கணும். அதுபோக வந்து என் வீட்டுக்கார பக்கத்துலேயே நினச்சிக்கூடாது, தலை வச்சு படக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது கொஞ்சம் செலவாகும்மா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் தரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா 1,00,000 வேணும், நாளைக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நான் உடனே 10 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, அந்த முத்து எப்பவும் உங்கள் மேலே கை நீட்டக்கூடாது, உங்கள் வழிக்கே வரக்கூடாதுன்னு அவர் வேலை பார்க்க தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி உனக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன், நீ ஃபோனையும் எடுக்கல, எங்கே போனேன் ஏது போனேன் அப்படிங்கும்போது, மனோஜ் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு இப்போ 1,00,000 வேணும், அக்கௌண்ட்டில் உடனே போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. 1,00,000 அது எதுக்கு அப்படிங்கிறாங்க. இது அவசரம் அப்படிங்கும்போது, எந்த அவசரம்னாலும் தர முடியாது ரோஹிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ் எல்லாமே நான் உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படிங்க. எனக்காகயா? எனக்காக எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க ரோஹிணி அப்படிங்கிறாங்க. நான் சொல்லதை கேளுங்க, அந்த முத்தை வந்து முடக்குனா தான் லாய்க்கப்படும். எனக்கு தெரிஞ்ச கேரளா சாமியார் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி பேர் எழுதி கொடுத்தோம்னா அவர் வந்து பார்த்துப்பார். இனிமேல் பட்டு அந்த முத்து வந்து உங்கள்கிட்ட எந்த கதைக்கும் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கே இன்னொரு ஆள் இருந்தால் தான் நடக்க முடியும் போக முடியும், அந்த மாதிரி பண்ணிடுவார் அப்படின்னு. உண்மையாக சொல்கிறேன், நான் 1,00,000 1,50,000 நான் அனுப்புகிறேன். நீ அந்த சாமியார்கிட்ட சொல்லி அந்த முத்து என் மேலே கை வைக்கூடாது பாரு, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்ட்டு பணத்தை அனுப்புகிறாரு. பணத்தை சாமி இதில் ஒரு 1,50,000 இருக்குது வச்சுக்கிடுங்க, எப்படியாவது அந்த முத்து வந்து கை கால் முடங்கணும். அதுபோக என் வீட்டுக்கார்ட்ட வச்சுக்கிட்டே கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா முடங்கின பிறகு எப்படி பப்பில் நான் தார எலுமிச்சை பழத்தை அவன் தூங்குதான் தலைமாட்டில் கொண்டு வச்சிரு முடிச்சு போஷ் அப்படின்னு ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் கொடுத்துட்றாரு. இதை வாங்கிக்கிட்டு ரோஹிணி அங்கேருந்து கால் பண்ணுறாங்க. மனோஜ் நான் ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வரேன், அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து நைட்டு மட்டும் முத்து தலைமாட்டில் வச்சுட்டா முடிஞ்சே போச்சு அப்படின்னு சொன்னால், சரி ரோஹிணி ரொம்ப சூப்பரான வேலை பார்த்தேன், வா வீட்டுக்கு அப்படின்றாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே மனோஜ் அந்த பழத்தை கொடுக்குறாங்க. என்ன செய்யணும் இது அப்படிங்கும்போது, முத்து தூங்கும் போது அவன் தலைமாட்டில் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து மீனாக நல்லா தூங்கிடுறாங்க. என்ன கிறிஸு வந்து முத்து மீனாக கூட தான் இருப்பான்னு சொல்லி அன்னைக்கு பொழுது வந்து அவங்க கட்டில் வந்து தூங்கிட்டுருக்காப்புல. விஜயா பயங்கரமாக பேசுதாப்புல, அதையும் இவங்க கேட்கல. இப்போ எல்லோரும் தூங்கின பின்னாடி
முத்து தலைமாட்டில் கொண்டு எலுமிச்சம்பழத்தை வச்சிடுறாரு மனோஜ். ரோகிணி நான் கரெக்டாக வச்சுட்டேன், இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஒன் சைடாக முத்து படுத்து கிடந்திருக்காரு. விடியகாலம் எழுந்திரிச்சோடனே மீனா எனக்கு முடியலை, எனக்கு கை வலிக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். மனோஜ் அந்த எலுமிச்சம்பழம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, இப்போவே முத்துக்கு வந்து கையை வந்து வலிக்குதான், அப்போ கொஞ்சம் நேரத்தில் அவர் கையெல்லாம் முடங்கிடும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. மீனா இன்றைக்கி நான் வந்து கார் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன், இவனை மட்டும் பழையத்தில் விட்டு வந்துடுறேன், எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சரிங்க பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்க. எங்கள் காரில் தான் போகிறீங்களா அப்படின்னு. கார் எங்கே ஓட்ட முடியுமா தெரில, நான் ஒரு ஆட்டோவில் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர சந்தோஷம். சாமியார் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சாமி நீங்கள் தந்த எலுமிச்சம்பழம் வேலை செய்யுது, அந்த முத்துக்கு இப்போமே கை வலிக்கு கால் வலிக்குங்க அப்படிங்கும்போது, நான் ஒன்றுமே பண்ணலையா, பணத்தை வாங்கிட்டு நான் வந்து செஞ்சிடுவேன்னு பில்டப் தானே பண்ணேன், அதான் இந்த பொண்ணு நம்புதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு நடக்கட்டும் எப்படியும் ஒரு வாரத்தில் வலிக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. சாமி ஒரு வாரம் ஆகுமா அப்படிங்க. ஆமாம்மா ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சிடுறாங்க. அப்போ மனோஜ்கிட்ட ரோகிணி சொல்லுதாங்க, மனோஜ் கரெக்டாக அது வேலை செய்யறதுக்கு ஒரு வாரம் ஆகுமா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா கட்டிலில் பார்க்குறாங்க, எலுமிச்சம்பழம் இருக்குது, இந்த எலுமிச்சம்பழம் தலைமாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க ஜூஸ் போடுறதுக்கு எதுவும் பழம் வாங்கினீங்களா அப்படிங்கும்போது, மீனா பழம் வாங்கினா வாங்கிட்டு வரேன், என்ன பழம் வாங்கன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் தலைமாட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் இருந்துச்சு அதான் கேட்டேன் அப்படிங்கும்போது, மீனா நான் என்ன வைக்க போகிறேன், எலுமிச்சம்பழம் பார்த்தா நான் வந்து ஹீட்டாக இருந்துச்சுன்னா தலை தேய்ச்சி குளிப்பேன், இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிப்பேன், இதுதான் எனக்கு தெரியும், வேறு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்க்குறாங்க, அதில் லைட்டாக குங்குமம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பார்த்துட்டு மீனாவுக்கு இது யார் கொண்டு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு விஜயாட்ட போகிறாங்க. விஜயா நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்டு மாடியில் இருந்துட்டு தூக்கி கடாசுறாங்க. அப்போ மீனாவுக்கு என்னமோ ஒன்று தோணிகிட்டே இருக்குது, யாரோ ஏதோ செஞ்சுருக்குறாங்க, வீட்டுக்காரத்தில் மட்டும் கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்கும்போது நம்மளுக்கு என்னடி தெரியும் இதை பற்றி, நம்ம புதுசாட்டு கேட்போம். புதுசாட்டு கேட்காங்க, ஏம்மா தலைமாட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னு சொல்லுதான் வீட்டுக்காரர் தலைமாட்டில், என்ன அது போக குங்குமம் இருந்துச்சுங்க, யாரோ ஏதோ செய்யணுங்கன்னு ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு, எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு, நீ பொன்னியம்மனி நம்புத, பொன்னியம்மனை கும்பிட்டு போ, ஒன்றும் ஆகாது, நீங்கள் யாருக்கு எதுவும் செஞ்சால் தானே உங்களுக்கு அது திரும்பும், நீங்கள் தான் எல்லோருக்கும் நல்லது தானே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி, எங்கே இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சுங்க அப்படிங்கும்போது, மீனா அதை ஏன் தூர போட்டேன்னு என்கிட்ட காமிச்சிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, ஏங்க நான் வந்து எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியல, நேரம் எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டேன், அவங்க பூசார்ட்ட சொல்லி பொன்னியம்மன்ட்ட வண்டிக்கு அம்மா ஒன்றும் செய்யாதுந்தாப்புல, இன்னும் ஒன்றும் செய்யாதுங்க, எங்கே போனாலும் கவனமாக இருங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்ட்டு ஒரு பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. மீனாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி முத்து மீனாவுக்கும் என்ன நடக்குன்னே ரூமில் இருந்து நைஸாக ஓட்டக்கணும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, மீனா எனக்கு சுத்தமாக முடியலை, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. நான் செல்வம் பேசணுண்டா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, எனக்கு ஒரு ஆஃபர் அனுப்பிவிட்டு ஆந்திராவை பார்த்து, இப்போ எனக்கு இன்னொரு ஆஃபர் இருக்குது, நீ போய்ட்டு வரலாமாடா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஆஃபர்டா அப்படிங்கிறாங்க. இல்லை கேரளாவிலேருந்து ஒரு சாமியார் இருந்திருக்காரு, அவர் 2-3 பேரை பார்க்கணுமா, அவர் எப்போ வந்தாலும் எனக்கு தான் கால் பண்ணுவார், இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால என் ஃப்ரெண்டு அனுப்புதான்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போதே எனக்கே முடியலடா, கையும் காலும் சரியாக வேலை செய்யலடா அப்படிங்கிறாங்க. டே என்னடா செய்யுது அப்படிங்கும்போது, தெரிலடா ஒன் சைடாக தூங்கிட்டு இருந்தேன், அதனாலயா இல்லைன்னா புளிப்பா, எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு அவங்க பேசுறதெல்லாம் கேட்கு, ரைட்டு சாமியார் தான் சொல்லியிருக்காரு ஒரு வாரம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே நான் போகிறேன், இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அவர் பஸ் ஸ்டாண்டு சொல்லியிருக்காரு, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாரு முத்து. அங்கே அவர் ஏற்றிக்கிட்டு எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போகிறாங்க. இங்கே ரோகிணி ஒரு இடத்துக்கு நடந்து போய்ட்டுருக்காங்க. ரோகிணியை பார்த்துட்டு தன்னுடைய அசிஸ்டண்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு தான் அன்றைக்கி 1,50,000 லட்ச கொண்டு கொடுத்து தான் புருஷனோட தம்பி ஏதோ முத்தான், அந்த முத்துக்கு வந்து எதுவுமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போச்சு. அது வேலை செய்யதோ செய்யலையோ, இப்போ நம்ம முன்னாடி போனோம் கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட ஏதாவது கேட்கும், அதனால் நம்ம ஆஸ்கா வேணும் தம்பி வண்டி எடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து பார்க்குறாரு, எப்போ இங்கே என் தலைமாட்டில் வச்சு எலுமிச்சம்பழத்தை இந்த பாராம தான் வச்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு இறக்கி விட்டுட்டு, சாமி உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாப்புல அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி போனதா இன்றைக்கி போனதில்ல, ஒரு பொம்பளையில் பார்த்து சொன்னீங்களா எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லிட்டு, அப்படி அது எதுக்கு தம்பி உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சும்மா சொல்லுங்க அண்ணாச்சி, எங்களுக்கும் தேவைப்படுது, ஒரு ஆள் இப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது, தம்பி பெரும்பாலும் ஒரு 50 ரூபா வாங்குவேன், அது ரொம்ப பணக்காரங்க மாதிரி தெரிஞ்சிச்சு,
என் புருஷன் பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னது. ரூபா சொன்னேன். நான் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி 1.5 தந்துட்டாப்புல. எனக்கு அவங்கள வச்சு 1,50,000 லாபம். ஆனால் நான் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. ஐயோ நானே சொல்லிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி உங்களுக்கு வேண்டியெல்லாம் சொல்லுங்கள், உங்களுக்கு மட்டும் குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி குறைச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக சிரிக்கார். நம்மளுக்கு கை கால் முடங்கிறதுக்கு இந்த பாரதமாக 1,50,000 செலவு பண்ணுதா? அவ்வளோ பணம் இதுக்கே அது. இது உழைக்கதே எங்கள் அம்மா வாங்கி வச்சுக்கிடுது. அப்போ கண்டிப்பாக அந்த ஃபர்னிச்சர் கடையில் உள்ள கல்லால் தான் இதை எடுத்துருக்கணும். அப்படி கல்லால் எடுத்தால் கண்டிப்பாக மனோஜுக்கு தெரிஞ்சிருக்கும். மனோஜுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக மனோஜ் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போது வீட்டுக்கு போனோன்னே முத்து வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, எப்பா நேற்று நைட்டு என் தலைமாட்டில் யாரோ எலுமிச்சம்பழம் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க எங்கள் தலைமாட்டில் பண்ண யாருங்க வைக்க போகிறா? வேறு வேலை கிடையாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவும் ஆச்சுன்னா அவங்க தான்ப்பா காரணம் அப்படிங்கிறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நம்மளுக்கு பொன்னியம்மா இருக்காங்க, அது போக அப்படி ஒன்றும் நடந்துடாதுங்க, அப்படி ஒன்றும் விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா அது யார் வச்சானே எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஏங்க தெரிஞ்சுன்னா ஏன்ட்ட சொல்லுங்கள், அவங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. வேறு யார்? பார்வரமாவும் மனோஜும் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. யார்? உங்கள் அண்ணனும் மைனிமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, பாருங்கள் ஆண்டி, என்னையும் உங்கள் பையனும் வேண்டாதது இது பண்ணிகிட்ருக்காரு. எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி சம்பாத்தியம் பண்ணுறது அப்படி நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் அப்படிங்க. ஆமாம் யோசிச்சுட்டு தான் நான் கேரளாவில் போய் அந்த சாமியாருக்கு 1,50,000 கொடுத்து இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். பக்கத்து கடையில் போனால் 5 ரூபா கொடுத்தா தந்துடுமா. இதை ஒரு சந்தனத்தை வச்சு தந்தாருன்னு 1,50,000 வாங்கிட்டு வந்திருக்கேன். என் தலைமாட்டில் வச்சாலும் முடங்காது, எங்கன்னு வச்சாலும் முடங்காது. நான் ஒன் சைடாக தூங்கினேன், அதனால் எனக்கு கை காலம் வலிச்சிருக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்து தான் மறுநாள் வேலைக்கு போயிடுவேன். அப்படியும் கூட இன்றைக்கி நான் வேலைக்கு போய்ட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிற இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது அண்ணாமலை கேட்குறாங்க, டேய் மனோஜ், நீனும் ரோகிணி இந்த வேலை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த முத்து வேண்டாதே சொல்லுதான் அப்படிங்கும்போது, எப்பா அந்த கேரளா சாமியார் இன்றைக்கி என் காரில் தான் வந்தார், ஒவ்வொரு இடத்துக்காக கூப்பிட்டு போனார். பாரரமாக ஒரு இடத்துல இந்த இடத்துல போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்கள அந்த பாரரமா வந்து நம்ம வீட்டில் உள்ள ஆளுன்னு தெரியாமல் அவங்களையும் அவங்க அட்ஜஸ்டன்ட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு நானும் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இவ்வளோ ஆச்சுப்பா, உனக்கு வேணால் கம்மியாக இது மாதிரி அதெல்லாம் பண்ணி தரேன்ட்டு போகிறாரு. 1,50,000 செலவு பண்ணி எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துன்னு நினைக்காங்க அப்படிங்கும்போது ரோகிணிகிட்ட மீனா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காதாங்க ரோகிணி, நான் எப்பவும் பொறுமையாக இருக்க மாட்டேன். இப்போ நான் பொறுமையாக இருக்கேன்னா ஒரே காரணம், என் மாமனார் என் வீட்டுக்காரர் ஒரு இடத்துல நிற்காங்க. இப்போ என் மாமனார் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா, என்னடி நீ ரோகிணி பேச சாக்கில் மனோஜையும் பேசிகிட்டு இருக்க அப்படிங்குமா. அத்தை, என் புருஷனை பற்றி யார் தேவையில்லாமல் பண்ணாலும் அப்படி தான் இது பண்ணுவேன். நான் சரி ஒரு நாள் தான் சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன், இன்னும் உங்களுக்கு நான் சமைச்சு தர்றது மாதிரி இல்லை. யாருக்கு சமைக்கணும் சமைச்சிக்கிடுங்க. நான் 3 பேர் தான் சமைப்பேன். ஒன்று என் மாமனாருக்கு, இன்னொன்று என் வீட்டுக்காருக்கு, இன்னொன்று எனக்கு அப்படின்ட்டு அவங்க பாடல பேர் தாங்க. சூப்பர் மீனா சூப்பர் மீனா. இதை தானே நான் உன்ட்ட இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தேன். நீ என்னன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் சமைச்சு கொடுக்கணும், அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீனு தானே வேலை பார்க்குற, அவங்க அதை என்றைக்கு புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. என்னங்க முத்துவும் போயிடுறாரு. என்னங்க இந்த முத்து மீனாவும் வந்து அவள் சமைக்க மாட்டான்னு சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? நீனே என்ன சொல்கிற, நான் யோகா சொல்லிக் கொடுக்க போகிறேன், எனக்கு நேரம் இல்லை அப்படிங்க. அப்புறம் எல்லோரும் வேலை பார்க்கும்போது ஒன்று நான் எத்தனை பேர் இருக்கோமோ அதை சேர்ந்துக்கிட்டு செய்யணும். ஒரு 3 பேர் இருக்கேன்னா 3 வேலையை பார்த்து செய்யணும். இல்லை 3 பேர் செய்ய முடியல அப்படின்னா ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வைக்கணும். அதான் லாய்க்கு. அதை விட்டுட்டு மீனா மட்டும்தான் செய்யணும்னா, மீனா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. சுற்றி மீனாவே நீங்கள் வந்து முத்தையுமே வந்து பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தால் ஐயா எப்படி செய்வாங்க? அதெல்லாம் லாய்க்கப்படாது. என்ன வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா ஒன்று நீ சமைங்க, இல்லையா சமையலுக்கு ஆள் வைங்க. எனக்கு எப்படின்னாலும் சாப்பாடு வந்து உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிடுறாங்க. அண்ணாமலைக்கு பார்சல் எங்கன்னு கொடுத்துட்றாரு. முத்து வந்து மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா போய் நீ சமைக்க மாட்டியா அப்படிங்கும்போது, இல்லைங்க கோவத்தில் பேசிட்டேன், ஆனால் என் மனசு கேட்காதுங்க. காலைல சாப்பாடு அவங்க எப்படியோ சமாளிச்சிருப்பாங்க, மதியம் நான் ஆக்கிடுறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா நடன பள்ளிக்கு வந்துடுறாங்க, வெறும் கையை ஆடிட்டு வராங்க. என்ன நீ சாப்பிட்டுட்டு எப்பவும் சாப்பாடு கொண்டு வர, எனக்கு சாப்பாடு கொண்டு வரலையா அப்படிங்கிறாங்க. எனக்கே சாப்பாடு இல்லையா, உனக்கு சாப்பாடு கொண்டு வர அவ்வளோ அப்படிங்கும்போது, மீனா தான் எப்பவும் ஆக்கிடுவாள் அப்படிங்க. அவன் எங்கே ஆக்கினா, இந்த முத்து மீனாவுக்கு ரொம்பவே திமிராகி போச்சு, அவங்க சாப்பாடெலாம் ஆக்குறது கிடையாது, வைக்கிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி சொல்கிறாங்க, அதே எப்படி மீனா எப்போவுமே சமைச்சு கரெக்டாக கொடுத்துருவாளா, மதியமான சாப்பாடு கொண்டு வரவாளா அப்படிங்கிறாங்க. அவளாம் சாப்பாடு கொண்டு வர மாட்டான், ஒன்றும் கொண்டு வர மாட்டான், உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் என்ன மாவு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மாவை தோசையை சுடு அப்படிங்கிறாங்க. தோசை சுட்டு சாப்பிடுதாங்க.
சட்னி வந்து ரொம்ப காரமாக இருக்குது. என்ன இவ்வளோ காரமாக வச்சுருக்க அப்படிங்கும்போது, நான் மீனாக கிடையாது பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு, வேலை செய்யறதே எனக்கு கடுப்பாக இருக்கும். ஏதோ வச்சுருக்கேன் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இதை யார் சாப்பிடுவா அப்படின்ட்டுருக்காங்க. இங்கே யோகா சொல்லிக் கொடுக்காங்க. இங்கே சாப்பிடலனால கிறக்கிது. கிறக்குனோடனே முத்துக்கு கால் பண்ணி, முத்து உங்கள் அம்மா திடீர்னு என்னன்னு தெரில மூச்சு பூச்சியில் வாப்பா அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவை கூப்பிட்டு பாஞ்சு வராங்க. நேராக ஆஸ்பத்திரி கூட்டி வருதாங்க. ஆஸ்பத்திரி கூட்டி போனால் என்னாச்சு எதன்னு கேட்கும்போது, எப்பா கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. உங்கள் அம்மா வந்து ஒழுங்காக சாப்பிடல, அதுபோக வந்து ஒன்றுமே சாப்பிடாம கை கால் அசைக்கேன், அப்படி சொல்லி கொடுக்கேன் இப்படி சொல்லி கொடுக்கன்னு சொல்லி நிறைய கை கால் ஆட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால அப்படி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட சொல்லுப்பா அப்படிங்கும்போது மீனா வந்து விஜயாட்ட கேட்குறாங்க. அத்தை என்ன மன்னிச்சிருங்க, நான் காலைல சமைச்சிருந்தாலும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, கோவத்தில் தான் சமைக்கல அப்படிங்கும்போது, ஆமாடி நான் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி தானே அப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது, மீனாவோட அம்மாவும் கேள்விப்பட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, சம்மந்தி இப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒன்றுன்னு என் மகன் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டா, உடனே வந்து உங்களை பார்த்துருக்காங்க, நீங்கள் அப்போ கூட இதில் புரிஞ்சிக்கலன்னா எப்படி அப்படிங்கும்போது, ஓ நீ சம்மந்தின்னு பேசுவேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும் என்ன அப்படிங்கும்போது, அத்தை நீங்களாம் இவங்ககிட்ட பேச தேவையில்லை, அவங்க யார் நன்றியுமே எப்போவுமே நினைக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க, எனக்கு அதே தெரியும் சார், அவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து பாசத்தை எதிர்பார்க்காதாங்க, வாங்க உங்களை வீட்டில் கொண்டு விடுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு விட்டுருந்தாங்க. இங்கே மனோஜ் வந்து விஜயாவை கூப்பிட்டு கொண்டு வீட்டில் விட்டுதாங்க. டே மனோஜ் இன்றைக்கி நீ கடைக்கு போகணுடா இருடா அப்படிங்கும்போது, இல்லைம்மா கடையில் இப்போ தான் நல்லா வியாபாரம் ஆகுது, நான் இருக்க முடியாது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணியும் கிளம்புறாங்க. நீ எங்கே போகிற அப்படிங்கும்போது, இல்லைத்த நானும் அவர் கூட போனால் தான் நல்லாயிருக்கும், அவருக்கு சரியாக வியாபாரம் பார்க்க தெரியாது அப்படிங்கும்போது, ஏன் என் மனுக்கு வியாபாரம் பார்க்க தெரியாதோ அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அவர் வந்து கல்லாலேருந்து எழுந்திரிச்சி வர மாட்டார், தான் ஓனர் மாதிரி கெத்தாக இருப்பார், பொருள் வாங்க வரவங்ககிட்ட சிரித்து பேசினதுனா அவங்க கூட 2 பொருள் வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி போ அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்ப சங்கடமாக இருக்குது, நாளைக்கு எப்படி யோகா சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் நாளைக்கு நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் மறுநாள் விஜயாவும் அங்கே போயிடுறாங்க. போயிட்டு அதில் ஒரு ஆளை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காருறாங்க. இப்போ விஜயா இன்னும் மதியம் சாப்பிட உனக்கு வரவே வராதா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் மதியம் சாப்பிட வராது அப்படின்ட்டு மீனா கரெக்டாக சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க. உன்னை யார் சாப்பாடு கொண்டு வர சொன்னா அப்படிங்கிறாங்க. அத்தை சாப்பாடு கொண்டு கொடுக்கல, நானும் கொடுக்கலங்கிறீங்க, கொடுத்தாலும் கொடுத்தாங்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு வேறு உடம்புக்கு முடியல, ஒழுங்காக சாப்பிடுங்க அத்தை, என் மேலே உங்களுக்கு 1000 கோவம் இருக்கலாம், அந்த கோவத்தெல்லாம் சாப்பாட்டில் காமிக்காதீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க. பார்வதி அதை பார்த்துட்டு, பார்த்தியா மீனா உண்மையிலே தங்கமான பிள்ளை, எனக்கும் சேர்த்தா கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, சிந்தாமணி அப்போ கரெக்டாக வந்துடுறாங்க. மாஸ்டர் இது யார் கொண்டு வந்த சாப்பாடு அப்படிங்கிறாங்க. வேறு யார், அந்த பூக்காரி தான் அப்படிங்கிறாங்க. யாருக்குன்னே அவங்க மருமகளுக்கு உங்களுக்கும் ஆகலை, இப்படி இருக்கும்போது அதை சமைச்சு கொண்டு கொடுக்குது, அதில் எதுவும் போட்டு தந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிறைய இடத்துல பார்க்குறோம், தனக்கு பிடிக்காதவங்களுக்கு எதாவது போட்டு கொடுக்கலையா, அதை மாதிரி மீனை அப்படி செஞ்சாலும் செய்வாங்க அப்படிங்கும்போது சிந்தாமணியை பார்த்து பார்வதி சொல்கிறாங்க, சிந்தாமணி எந்த வேலைக்கு வந்தீங்க அந்த வேலையை மட்டும் பாருங்கள், யோகா படிக்க தானே வந்தீங்க அதை பாருங்கள் அப்படிங்கும்போது, என்ன பார்வதி இப்படி பேசுகிறேன், நான் அதை தாண்டி மாஸ்டருக்கு ஃப்ரெண்ட் இல்லையா உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அவங்க உள் வீட்டுக்குள்ளே யாரும் வந்து தவறான ஆள் கிடையாது, மீனாவும் முத்தும் அவ்வளோ நல்லவங்க, அந்த வீட்டுக்காக அவ்வளோ பண்ணுறாங்க, நீ வந்து உன் தொழில் போட்டியில் வந்து மீனா வரக்கூடாது, மீனாவை ஏதாவது ஒரு வகையில் உரிய கொடுக்கணும்னு சொல்லி இந்த விஜயாட்ட வந்து நடனம் பிடிக்கிற மாதிரி வந்தேன், இப்போ என்னன்னா யோகா சொல்லிக் கொடுக்காங்க அது கற்றுக்கிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கிற மொத்தத்தில் அந்த மீனா உனக்கு தொழிலுக்கு எதிராக இருக்கா, அவளை ஏதாவது ஒரு வகையில் உரி பண்ணணும், நீ பண்ணிகிட்ருக்க, சரி ரைட்டு, அதை கூட என்னால் ஏற்றுக்க முடியும், ஜீரணிச்சிக்க முடியும், இந்த சாப்பாடு கொண்டு வரதில் அதை போட்டா இதை போட்டா இந்த வார்த்தையெல்லாம் என்றைக்குமே பேசாத சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர் நான் உங்கள் நன்மைக்கு தான் சொன்னேன், பார்வதி இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, சிந்தாமணி நீங்கள் இந்த விஷயம் சொல்லியிருக்கக்கூடாது தான், ஏன்னா மீனா இதை செய்ய மாட்டாள், மீனா வந்து திமிரு பேச்சு பேசுவாதான், யாரையும் மதிக்க மாட்டாதான், ஆனால் வந்து இதெல்லாம் வந்து பண்ண மாட்டா, சாப்பிடுறீங்களா அப்படிங்கும்போது, மாஸ்டர் உங்களுக்கு வேணால் வந்து உங்கள் மருமக வசதியாக இருக்கலாம், ஆனால் மருமக கொடுக்குற சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க டிஃபன் பாக்ஸில் உள்ளது சாப்பிடுவாங்க. இங்கே விஜயா வந்து சிந்தாமணிட்ட கேட்குறாங்க, என்ன சிந்தாமணி மாதம் இலவசம்னு சொன்னோம், 2ஆவது மாதத்தில் கூட்டம் வரும்னு பார்த்தா கூட்டமே வரமாட்டாங்க, எப்படி இந்த யோகா இதில் கூட்டத்தை இது பண்ண அப்படிங்கும்போது, மாஸ்டர் நிறைய விளம்பரம் பண்ணணும் மாஸ்டர், அதுக்கு எப்படியும் காசு நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. ஏதாவது டிவிலேயே பேப்பரே கொடுப்போம், அதுக்கு இவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வருமா அப்படிங்க. ஆமாம் வரும் மாஸ்டர் அப்படின்னோடனே, சரி சிந்தாமணி இந்த 2 சங்கிலியை விற்றுருங்க, விற்று விளம்பரத்தை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க.
சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சங்கிலி வாங்கிட்டு சிந்தாமணி சிரிக்கிறாங்க மனசுக்குள்ளே காட்டில் போகும்போது. இந்த விஜயாவுக்கு ரொம்ப தான் ஆர்வக்கோளாறு. கேட்டோன்னே நகையை கலைத்து தந்துட்டாப்புல. நம்ம விளம்பரத்தை கொடுக்க போகிறோம் லைட்டாக சின்னதாக, அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வராது. சரி இருக்கட்டும். அப்படி பண்ணாலும் வந்து யோகா படிக்க யாரும் வரப்போகிறது கிடையாது. சரி விஜயாவுக்கு இந்த வயசில் பயங்கரமான ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கொண்டு வச்சுக்கிறாங்க. என்னக்கா அப்படி விளம்பரம் கொடுக்க போறியா அப்படிங்கிறாங்க. டேய் அவங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரக்காரங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து சின்னதாக போட்டுக்கலாம். இந்த விஜயாவுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதி சொல்லுதாங்க, என்ன விஜயா தங்கம் இருக்குது வழியில் நீ உம்பாடு தங்கத்தை கலத்தி கொடுத்துட்ருக்க அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, இப்படி போட்டு பெருசாக எடுத்துக்க வேண்டியதான் அப்படிங்க. என்னத்தை எடுக்க போகிற அப்படிங்கிற. ஆமாம் விளம்பரம் டிவிலேயே பேப்பர்லேயே பண்ணால் தானே வந்து நம்மளுக்கு நிறைய கூட்டம் வரும் அப்படிங்கும்போது விஜயா நீ என்ன பண்ணாலும் வராது அப்படிங்கும்போது பார்வதி வாயை மூடு. உன் வீட்டில் வந்து நான் வந்து யோகா சொல்லிக் கொடுக்கேன், ஆடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கேன் அப்படின்னா என்னை வருமா நினைக்க அப்படிங்கும்போது விஜயா நீ என்றைக்குமே நல்லா இருக்க மட்டும் தான் நினைப்பேன். ஆனால் அந்த சிந்தாமணி இந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாம் மீனாவையோ அவன் குடும்பத்தில் உள்ள மருமக மாதிரியோ ரொம்பவே எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்படி நீ சம்மதிக்காத. அப்படி நீ சம்மதிச்சேன்னா மேலும் மேலும் பேசிகிட்டு இருக்கோம். நீ நடனம் படிக்க வந்தியா இல்லை யோகா படிக்க வந்தியா அப்படி படிச்சுட்டு போயிட்டே இரு, அப்படின்னு மட்டும் பேசி பழகு அப்படிங்கிறாங்க. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே சிந்தாமணி ஒரு சின்னதாக விளம்பரம் பண்ணி மாஸ்டருக்கு அனுப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த விளம்பரத்தை அண்ணாமலை பார்க்குறாங்க. பார்த்தியே விஜயா விளம்பரம்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்க, அது காசு எது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏப்பா அம்மா காலத்தில் ஒரு 3 சங்கிலி போட்டிருந்தாங்க, இப்போ 2 சங்கிலி இருக்காங்களா வாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னே அண்ணாமலை இந்த இப்போ 2 சங்கிலியை விற்று தான் விளம்பரம் பண்ணேன் அப்படிங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி இதை பார்த்து சொல்கிறாரு, ஏப்பா அம்மா போட்டிருந்த சங்கிலி ஒன்றும் 7 பவுனு 8 பவுன் ஒன்று 15 பவுன்லாம் வராதுப்பா, ஒரு பவுன் விலை இன்றைக்கி என்னவா இருக்குது அப்படிங்கும்போது விஷயம் அப்போ தான் முடிக்காங்க. டே ரவி அவ்வளோ வராதா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ வராதுமா அப்படிங்கிறாங்க. விஜயா நீ யார்கிட்ட கொடுத்து போட சொன்ன அப்படிங்கும்போது அப்படி திருத்தணும் முடிக்காங்க. ஆகா சிந்தாமணியில் சேரக்கூடாதுன்னு வேறு இவர் சொல்லியிருக்காரு, இப்போ சிந்தாமணி பேர் சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க. யாரோ உனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னாலும் அதை ஏமாற்றிருக்காங்க, யாருன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. சொல்லாமே இருக்காங்க. அண்ணாமலை வந்து டபார்னு ஃபோன் பண்ணிடுறாங்க பார்வதிக்கு. யார்கிட்டமா 2 சங்கிலியை கொடுத்தா விஜயா, அந்த சங்கிலியை வச்சு என்ன தான் செஞ்சா அப்படிங்கும்போது, அண்ணா அதை ஏன்னா கேட்குறீங்க, யோகா பள்ளிக்கூடம் வச்சா விஜயா மாதம் ஃப்ரீ, 2ஆம் மாதம் வந்து காசுன்ட்டு யாருமே வரல, அதை சொல்லி புலம்பிகிட்டு இருந்தா அந்த சிந்தாமணி வந்து நீங்கள் பேப்பர்லேயும் டிவியும் விளம்பரம் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் ஒரு மாஸ்டர் அப்படிங்கையில் விஜயா டப்போஸுக்குன்னு 2 செயினும் கலத்தி கொடுத்து விட்டா. அந்த சிந்தாமணியும் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியலண்ணே அப்படின்னோடனே அண்ணாமலைக்கு சரியான கோவம் வருது. விஜயா நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், அந்த சிந்தாமணிகிட்ட சேரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதையும் மீறி நீ சேர்ந்துருக்க. சேர்ந்தது மட்டும் இல்லாமல் 2 செயினையும் கலத்தி கொடுத்துருக்க. 15 பவுன் நகைனா இன்றைக்கி நிலைமையில் என்ன ஆச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு இந்த அமௌண்ட் தெரியாதுல்ல, அதனால் அந்த சிந்தாமணி வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது சிந்தாமணி ஃபோன் பண்ணி உடனே அந்த நகையை கேள்வி அந்த சிந்தாமணிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி நான் மாஸ்டர் பேசுகிறேன் அப்படின்னு. சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. நான் 2 சங்கிலி தந்தோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாஸ்டர் அதை விற்று அப்படியே விளம்பரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க, என் பார்வதி கூட சொல்கிறா, அதனால் என் செயின் வேணும் சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் எதையும் விற்றுட்டிங்கன்னா அது மறுபலம் கிடையாதும்பாங்க, அதை மாதிரி தான் நீங்கள் தந்தீங்க, அதை விற்று நான் வந்து விளம்பரம் கொடுத்துட்டேன், இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா வந்து வருமானம் இருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதை நான் வேறு ஆள்கிட்ட விற்றுட்டு விளம்பரத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டே முத்து உங்கள் அம்மா இப்படி பண்ணியிருக்கா, எதுவும் பண்ணலாமாடா அப்படிங்கும்போது, எப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பணத்தை ஆட்டையை போட்டு வைப்போம், நம்ம சிந்தாமணி வீட்டில் பணத்தில் இருக்குது தெரிஞ்சு எங்களுக்கு நகை எடுக்க தெரியாதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முத்து மீனா நேராக சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. சிந்தாமணி வீட்டில் போய் என்ன எங்கள் அத்தையை ஏமாற்றி நகை வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. உங்கள் அத்தை ஒன்றும் சும்மா தரல, விளம்பரம் பண்ண நகை ஏன் காசை கொடுத்தேன், நகையை நான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க அதுக்கு அவ்வளோ வராது அப்படிங்கிறாங்க. அவ்வளோ வருதோ வரலையோ கம்மியாக வந்தாலும் நான் சொல்லியாச்சு வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் நகை எங்களுக்கு வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. நகைலாம் தர முடியாது, நீ எங்கே போவே போ அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு, நீங்கள் பேசுனது இப்போ எல்லாமே வந்து எங்கிட்ட வீடியோவாக இருக்குது, இதை கொண்டு ஸ்டேஷனில் கொடுக்கும், உங்கள் தொழிலும் சூப்பராக ஓடும், நீங்களும் பயங்கரமாக உள்ளே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏய் என்னடி உன் புருஷனை கூப்பிட்டு வந்து வீடியோ எடுக்க வந்தியா அப்படிங்கும்போது, சிந்தாமணி நீ பயங்கரமான கேடி வேலை பார்க்குறவா, அப்புறம் நாங்களும் உங்களை மாதிரி ஏடியானால் தானே நடக்கும், அதனால தான் அப்படி எடுத்தோம், இதை கொண்டு ஸ்டேஷனில் கொடுத்தா 1 2 3 4 5 6 7 8ன்னு கம்பி தான் எண்ணிக்கிட்டு இருக்கணும், அதனால் ஒழுங்கு மரியாதையாக நகையை தாரையா எப்படி அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாத சிந்தாமணி கொடுத்துட்றாங்க.
விளம்பரத்துக்கு கொடுத்து நம்ம கை காசை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணாமலை வீட்டில் இருக்கையில் எல்லாரையும் கூப்பிட சொல்லுவார் முத்து, எப்பா மீனாவும் நானும் போய் அம்மா நகையை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு நகையை கொடுக்குறாங்க அண்ணாமலைட்ட. அப்போ அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு விஜயாங்க பாரு, இந்த நகையை வந்து முத்து மீனா தான் கொண்டு வந்திருக்காங்க. அது போக தன்னுடைய பேச்சு உழைப்பு மூலமாக அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நகையை வந்து முத்து சம்பாரித்து பண்ணதாக மீனா சம்பாத்தி பண்ணதான் அர்த்தம். அதனால் இந்த நகை வந்து முத்து மீனாட்ட தான் இருக்கும். உனக்கும் வயசாகி போச்சு அப்படிங்கும்போது, இல்லைங்க இது நகை ஏன் நகை நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது, உனக்கு விளம்பரம் பண்ணதுக்கு இந்த காசு இந்த இது என்னானாலும் பரவாயில்ல கொடுக்க முடியும், திருப்பிட்டு வந்தோன்னு கொடுக்க முடியாதா அப்படிங்கும்போது, இல்லைங்க அதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறதேப்பா அம்மா நகை அம்மாவே போட்டுக்கிட்டோம் அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்க வெறுங்கலத்தோடு இருந்தால் நல்லா இருக்காது போட்டுக்கிட்டோம் அப்படிங்க. என்னடி நீ வந்து கயிறு போட்டுட்ருக்க, உனக்கு நல்லா இருக்கு எனக்கு நல்லா இல்லையா அப்படிங்கும்போது, அத்தை நான் எப்போவுமே கஷ்டப்பட்ட வீட்டில் பிறந்த பிள்ளை வளர்ந்த பிள்ளை, என்ன நான் போட்டாலும் போடாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் எப்போவுமே கெத்தாக இருக்கிறவங்க போட்டுக்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வச்சு வாங்கி வச்சுக்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, ஆண்டி உங்கள் நகையை வந்து உங்கள்கிட்டே வரது மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்போ நீங்கள் மீனாவுக்கு முத்துக்கும் ஏதாவது கொடுக்கணும்ல அப்படிங்கும்போது, என்ன கொடுக்கணும், இந்த வீட்டில் உள்ள பையன் தானே அவன், இந்த என் மருமகன் அப்படிங்கிறாங்க. அத்தனை உங்களுக்கு ஒரு கதை ஆகணுன்னா மீனா மருமகா முத்து பையனாகிருந்தாங்க, மற்றபடி இந்த வீட்டில் அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது. அன்றைக்கி வீட்டு முன்னாடி உனக்கு எத்தனை மக்கள் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு ஆள் கேட்காங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கு 2 மக்கள் 2 மருமக்குமார் அப்படிங்கிங்க. அப்போ முத்து மீனாவை நீங்கள் சேர்க்கவே மாட்டிங்களா அப்படிங்கும்போது, என்றைக்கு நான் சேர்க்கவே மாட்டேன், என்றைக்கு எனக்கு இந்த ஊர் உலகத்துக்கு மத்தியில் என்னை அசிங்கப்படுத்திட்டு இந்த வீட்டில் இருந்து போய் ஒரு 6 மாதம் உள்ளே இருந்தானோ அதோட முடிஞ்சது அப்படிங்கும்போது, ஏம்மா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா அம்மா பார்த்து அவ்வளோதாங்கன்னு சொல்கிறேன், அம்மாவை நீ வந்து கை நீட்டிடுவியா அப்படிங்கிறாங்க. பாரு மனோஜ் இதுக்கு மேலே பேசினா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மேலும் வந்து மனோஜ் விழுன்னு வழுக்காரு முத்து. அப்போ ரோகிணிக்கு சரியான கடுப்பாயிருது. நம்ம இந்த கேரளா சாமியார்கிட்ட போனோம், அவர்கிட்ட சொல்லி இந்த முத்துவுக்கு வந்து கை முடங்கணும் கால் முடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா, இப்போ என்னென்னா இந்த பேச்சு பேசுதானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம்லேருந்து கால் பண்ணுறாங்க சாமியார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் அப்படிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள்கிட்ட 1,50,000 லட்ச ரூபா தந்து ஒரு வேலை செய்ய சொன்னேன் நீங்கள் செஞ்சீங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் பண்ணிட்டேனம்மா கரெக்டாக அப்படிங்கிறாங்க. முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த முத்து அதை விட ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், ஒரு மாதிரி இல்லை, நீங்கள் என்னென்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நான் அப்படியே ஆக்கிடுவேன் நீங்கள் அப்படிங்கும்போது, ஏம்மா இந்த காலத்தில் யாரையும் எதுவும் பண்ண முடியாது, என்ன சும்மா இப்படி உங்களை மாதிரி ஆளெலாம் வந்து சிட்டையை போட்டுக்கிட்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னென்னா அதுக்கு நீங்கள் ஏமாந்து போனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, அப்போ எனக்கு பணம் எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு, பணமாக திருப்பி தர முடியாது, அப்படி பணம் நீங்கள் திருப்பி கேட்டீங்கன்னா யார் வந்து மேலே வைக்கணும்னு சொல்லி என்கிட்ட வந்தீங்களோ அவங்ககிட்டே உள்ளதை சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதான் நீ சொல்லிட்டு அவங்க காரில் வரும்போது அந்த டிரைவர் தானே நான் வச்சேன் அப்படிங்கிறது, அந்த முத்து தம்பிக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து ரோகிணிட்ட கேட்காங்க, என்ன ரோகிணி இந்த சாமியார் என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. அந்த சாமியார் பணத்தையும் தர முடியாதான், எதுவும் ஒன்றும் பண்ணலையா, இன்னும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாவது தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஏதாவது வசமான பிளான் பண்ணு, கண்டிப்பாக அந்த முத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து பதிலாக செஞ்சே ஆகணும், நம்மளுக்கு எதிராக வந்து என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கும்போது, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மகேஸ்வரி இருக்கார்ல, அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு மருத்துவ வச்சுட்டு தான் வேலை பார்க்கான், அவன்கிட்ட போய் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. என் புருஷனோட தம்பி வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு என் வீட்டுக்கார மேலே கை நீட்டிகிட்ருக்காப்புல, பேச்சு ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, அவர் வந்து கை நீட்டக்கூடாது, ஓவர் வாய் பேசக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது, இது பெரிய சிம்பிள் மேட்ரு மேடம், நான் ஒரு பொருள் தரேன், அதை அவர் சாப்பிட்ட சாப்பாட்டில் எது விரும்பி சாப்பிட்றோ அதில் வச்சுருங்க, வச்சுட்டேன்னா போதும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்ட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. வச்சுட்டு மனோஜ்கிட்ட சொல்லிடுறாங்க. 2 நாள் இது வெயிட் பண்ணுறாங்க. முத்துட்ட ஒரு ஆள் சொல்லியிருக்காப்புல, இந்த மாதிரி நீங்கள் வந்து கிறிஸ்டை வந்து பிள்ளையா நினச்சி உலகியே அவனுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னா 2 நாளைக்கு நீ என்ன செய்யணும் தம்பி, நல்லா விரதம் இருக்கணும், நல்லா சாப்பிடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சாமி பேரை சொல்லியிருந்தாங்க. முத்து 2 நாளாக சாப்பிடாம வைக்காமல் இருக்கார். இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்துக்குன்னு பிடிச்ச மாதிரி விரதம் விடும்போது சாமி கேட்டு அந்த பூசாரிட்ட கேட்டு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி விரதம் இருந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு வச்சுருக்காங்க அந்த மீனை. அதில் கொண்டு நைஸாக வந்து பண்ணி பார்த்து கிச்சனுக்கு போகிற மாதிரி கலந்து வச்சிடுறாங்க. அப்போ இங்கே தெரியாத மீனா வந்து முத்துக்கு உணவை பரிமாறிடுறாங்க. அவங்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து மீனா எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு
தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. தூங்க சொன்னேன் ஏங்கன்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. மீனாவுக்கு வந்து தப்பாக படுது. இப்போ தான் சாப்பிட்டாரு, இப்படி தூங்க மாட்டாரே, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்காரு அப்படின்னு நினைக்காங்க. இங்கே உள்ளே போட்ட பொருள் விளைச்சிது. இங்கே ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு, இந்த முத்துக்கு நம்ம வந்து நாசுக்காக லைட்டாக பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் வந்து அவன் ஓவராக பண்ணுறான், நம்மளும் ஓவராக பண்ணிடுவோம். அப்படி பார்த்தாலும் மீனா சமைச்ச சாப்பாடு தானே, மீனாவுக்கு தான் பிடிக்காம ஏதோ செஞ்சுட்டு நாளைக்கு நம்மளே பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. மீனாவுக்கு மனசு கேட்கல. சீதாவை கால் பண்ணினாக்கா வச்சிட்ருக்காத மாமா, அப்படி இருக்க ஆள் கிடையாது, நான் ஒரு வண்டி கொண்டாரேன்னு சொல்லி ஒரு வண்டியை போய் 4 வண்டியில் 4 பேர் தான் வண்டியை கொண்டு வந்துருக்காங்க. அதில் ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. உடனே என்னங்க ஆச்சு, எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்படி ஆகாத அப்படிங்கும்போது, ஏம்மா கொஞ்சம் பொறுங்க, எதுவுமே உடனே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு, உன் வீட்டுக்காரர் வந்து தேவையில்லாமல் ஒன்று சாப்பிட்ருக்காருமா, யாரும்மா கொடுத்தது, நீங்கள் தான் கொடுத்தீங்களா வச்சுருக்காங்க, நான் ஏன் கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, அப்போ தான் வந்து மீனா வந்து யோசனை பண்ணுதாங்க. கிச்சன் பக்கத்தில் ரோகிணி மட்டும் தான் போச்சு, வேறு யாரும் போல். அவர் ரோகிணி தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ முத்தை வந்து ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக டைனிங் டேபிளில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. ஃபோனை வாங்கி கீழே வச்சுட்டு ஒரே விலாசு. என்னடி நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார் இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம், என் வீட்டுக்கார் கையவங்கால் முடங்கணும், அப்படி செய்யணும்னு சொல்லி கேரளா மந்திரவாதியை போய் பார்த்து எலுமிச்சம்பழம் வாங்கி கொண்டு வச்சேன். இப்போ அது ஆகலை, வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குற அப்படிங்கிறாங்க. மீனா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதாங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் பண்ணியிருக்க, கிச்சனுக்கு நீ எதுக்கு போன அப்படிங்கும்போது, எனக்கு சமைக்க போனேன் அப்படிங்க. என்ன சமைச்சேன் சொல்லு, நான் சமைச்சது தானே சாப்பிட்டேன் அப்படிங்கும்போது திருன்னு முழிக்காங்க. அண்ணாமலை, மீனா நீ சொல்லுறதெல்லாம் உண்மையாம்மா அப்படிங்கிறாங்க. உண்மைதான்மா, நீங்கள் எல்லோரும் வேணால் ஆஸ்பத்திரி வாங்க, அங்கே வேணால் மருத்துவச்சியை சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, நான் வைக்கவே இல்லை, போகவே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நீங்கள் மட்டும் வச்சேன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்குது, நாளைக்கு தான் என் வீட்டுக்காரர் வருவார், அதுக்கப்புறம் சேர்ந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா எங்கே உள்ள சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. முத்து, எங்கே மீனா போனேன் அப்படிங்கும்போது, ஏங்க உங்களுக்கு யார் அப்படி செஞ்சான்னு எனக்கு தெரியும்னாங்க, அது சொந்தம் சரிக்கு போய்ட்டுருக்கேன் அப்படிங்கும்போது, மீனா யார் வச்சுருப்பான்னு எனக்கே ஓரளவுக்கு கெஸ் பண்ண தெரியுது, ஒன்று மனோஜ் வச்சுருக்கணும், இல்லை பாரதமாக வச்சுருக்கணும், வேறு யாரும் வைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது, ஏங்க எனக்காக தான் தோணுது, நான் வீட்டில் போய் கேட்டுட்டேன், ஆனால் பாரதம்மா இல்லவே இல்லைங்கிறாங்க, ஆனால் நம்மளுக்கு யாருன்னு தெரியணுங்க அப்படிங்கும்போது, சரி மீனா அதை என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. 2 நாள் கழிச்சு முத்து நார்மலான பிறகு வண்டிக்கெலாம் போகிறாரு. போகும்போது ஒரு மெடிக்கலில் மகேஸ்வரி புருஷன் வேலை பார்க்காருல ஒரு மருத்துவச்சிட்ட, அங்கே இருந்து பேசின்னு இருக்காங்க ரோகிணி. ஓ, இங்கே தான் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீனா கால் பண்ணி, மீனா அங்கே ஒரு பொம்பளையால் இருக்குது, ரோகிணி நம்ம வீட்டில் உள்ள ஆள் தான், என்னது வேணாங்க எது வேணும் நாசுக்காக கேட்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா ஸ்டைலில் போய் கேட்காங்க. இந்த அம்மா இங்கே எதுவும் வாங்காது, நேற்று தான் வந்து இது வாங்கிச்சு, ஒரு பொருள் 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாங்க. சொன்னோன்னே என்னது வேணாங்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரி வாங்கினாங்க, அதை சாப்பிட்டா வந்து கை கால் வந்து நின்று போகும், அந்த மாதிரி பொருள் தான் வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணுறாங்க முத்துக்கு. என்ன மீனா அப்படிங்கும்போது, பாரதமாக தான் வாங்கியிருக்காங்க, அது இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை கொண்டுட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னா ரோகிணி சொல்கிறாங்க, மாமா இந்த பாரதம்மா இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இது என் மாமியார் வீடு, என் மாமனார் வீடு, அந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கும்போது, மாமா இந்த கடையில் போய் இவங்க இப்படி வாங்கியிருக்காங்க, இது ஒரு மருத்துவச்சி வச்சு நடத்துகிறது, அதில் இப்படி வாங்கினதுனால தான் என் வீட்டுக்காரர் இப்படிலாம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் மனோஜ் அப்படின்னு கத்துறாப்புல, என்னப்பா அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்பி வெளியே போ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த வீடு என் வீடு, என் வீட்டில் இந்த எதுங்க மனோஜ் போகணும், தேவைன்னா அந்த முத்து மீனா வந்து வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, விஜயா எவ்வளோ பெரிய வேலையை இந்த ரோகிணியும் மனோஜும் பார்த்துருக்காங்க தெரியுமா, என்ன தான் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு போதுமான களிமண் மண்டையில் இல்லை, அதனால் இவங்க இன்னும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவங்க எதுவுமே பண்ணாட்டிலும் கூட இவங்க தான் பண்ணாங்க நம்மளால் நினைக்க தோணும், அதனால் இவங்கள வீட்டை ஒழுங்கு முடியாத வீட்டை விட்டு போக சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் நீங்களே சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஏன்னா அங்கிள் நான் கூப்பிட்றாதம்மா, இந்த வீட்டில் இருக்க எல்லோரும் ஒன்றுமே நினைக்கணும், அதை நீ நினைக்கல, இந்த முத்து மீனாவும் வந்து உனக்கும் அவன் புருஷனுக்கு நல்ல புத்திமதி சொன்னால் அதுக்கு எதாவது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா, அன்றைக்கி என்னன்னா கேரளா சமையல் பார்த்து லஞ்சம் பார்த்து ஒன்று வைக்க, இன்றைக்கி என்ன எப்படி பண்ணுறேன், நாளைக்கு நீ வேறு ஏதாவது பண்ணிவிடணும், நான் இன்றைக்கி அளவுக்கு இருக்கும், அதனால் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்புனா கிளம்பு அப்படிங்கிறாங்க.
மனோஜ் வந்து கிளம்புறோமா அப்பாவே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் நேராக வித்யா வீட்டில் போயிருக்காங்க. வித்யா வந்து ரோஹன்ட்டு கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கிட்டி வந்த அப்படிங்கும்போது, நான் வேறு எங்கேடி போவேன் அப்படிங்கும்போது, இப்போ தான் இங்கே வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி வித்யா வந்து ரோஹன்ட்டு கேட்குறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.